இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அனுமதி கொடுத்துச்சு. ஹரீஷ் ராணா என்கிற 32 வயது இளைஞர் இப்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை கருணை கொலை செய்வதற்கான செயல்முறைகள் தொடங்கியிருக்கு. யார் இந்த ஹரீஷ் ராணா, ஏன் இவர் கருணை கொலை செய்யப்படுறாரு, இது எப்படி நடக்கும் என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் வழங்குவதற்காக நான் ரஞ்சித். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஹரீஷ் ராணா அப்படிங்கிற இளைஞருக்கு இப்போ வயது 32. 13 ஆண்டுகளுக்கு முன்பு சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு வந்தார். ஃபுட்பால் பிளேயர், ரெகுலராக ஜிம்முக்கு போய் உடம்பை கட்டுக்கோப்பாக பராமரித்து வந்தவர். ஒரு நாள் பல்கலைக்கழக விடுதியின் 4வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்ததில் படுகாயமடைந்தார். தலையில் பலமாக அடிபட்டதால் மூளை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுயநினைவை இழந்து கோமா நிலைக்கு சென்றார். சுயநினைவு இல்லாமல் படுத்த படுக்கையாக கோமாவில் இருக்கும் மகன் எப்படியாவது மீண்டு வந்து விடுவார்னு கடந்த 13 ஆண்டுகளாக எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. மகனின் சிகிச்சை செலவுக்காக டெல்லியில் இருந்த பூர்வீக வீட்டை விட்டுவிட்டு காசியாபாத்தில் குடியேறினாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டெல்லி எய்ம்ஸில் கூட சேர்த்து உயர்தர சிகிச்சை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஹரீஷ் ராணாவுடன் உடன் பிறந்தவர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் வளர்க்கணும். கடுமையான நிதி நெருக்கடியால் அவருடைய பெற்றோர் பாதிக்கப்பட்டாங்க. சுமார் 10 ஆண்டுகள் பொறுத்திருந்து பார்த்தவங்களுக்கு மகனுக்கு மீண்டும் சுயநினைவு திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை உடைந்து போய்விட்டது. படுத்த படுக்கையாக மகன் படுற கஷ்டத்தையும் பார்க்க முடியாமல் 2024 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கருணை கொலை செய்ய அனுமதி கேட்டாங்க. கருணை கொலைனா என்ன தெரியுமா? குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்படும் ஒருவரின் வலிமிகுந்த வாழ்க்கையை மரணத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதுதான் கருணை கொலை அப்படின்னு அழைக்கப்படுது. கருணை கொலையில் 2 வகைகள் இருக்குது. பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளியின் வலி நிறைந்த வாழ்க்கையிலிருந்து அவரை விடுவிக்கும் விதமாக ஊசி அல்லது மருந்து செலுத்தி மரணிக்க செய்வது ஒரு வகை. இது ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னொன்று பேசிவ் யூத்தனேஷியா, அதாவது செயலற்ற கருணை கொலை. இதில் ஊசி மருந்து எதுவும் செலுத்த வேண்டாம். ஏற்கனவே அந்த நோயாளி செயற்கை சுவாசம், மருந்து மாத்திரைகள் உதவியோடு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பார். அது போன்ற விஷயங்களை நிறுத்திவிட்டால் சம்பந்தப்பட்ட நோயாளி இயற்கையாகவே இறந்து விடுவார். இதுதான் 2வது வகை. முதல்ல சொன்ன மருந்துகள் அல்லது ஊசி மூலம் செயற்கையாக மரணிக்க வைக்கும் ஆக்டிவ் யூத்தனேஷியா கருணை கொலை இந்தியாவில் சட்டவிரோதமானது. 2வதாக சொன்ன செயலற்ற கருணை கொலையை 2011 உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சது. இளைஞர் ஹரீஷ் ராணாவின் பெற்றோர் 2024 டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சாங்க. ஆனால் அதை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடுச்சு. காரணம், மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர் உதவியோடு அவர் பராமரிக்கப்படலை. அதாவது வெளிப்புற உதவி இல்லாமல் அவர் தானாகவே உயிர் வாழ முடியும்னு அப்போ நீதிமன்றம் தெரிவிச்சது. சுவாசிக்க ட்ரக்கியோஸ்டமி குழாய் பொருத்தப்பட்டிருந்தது. உணவுக்காக மற்றும் ஒரு குழாயும் இணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை உணவு குழாயை எடுத்துட்டா பட்டினியாக கிடந்துதான் அவர் சாக வேண்டியிருக்கும். இதை அனுமதிக்க முடியாதுன்னு நீதிபதிகள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய 1 வருடத்துக்கு பிறகு ஹரிஷின் பெற்றோர் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. இந்த முறை தங்கள் மகனின் நிலை மோசமாக இருக்கிறதாகவும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் செயற்கையாகத்தான் அவர் உயிருடன் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு மருத்துவ குழுவை நியமித்தது. அந்த குழு ஹரீஷ் ராணாவை பரிசோதித்துவிட்டு அவர் பூரண குணமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் அப்படின்னும் அவர் ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருப்பதாகவும் அறிக்கை தாக்கல் செய்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 13 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் இளைஞர் ஹரீஷ் ராணாவை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் இளைஞருக்கு உயிர்நீக்க சிகிச்சை கொடுப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. இந்தியாவிலேயே கருணை கொலை செய்ய அனுமதிக்கப்பட்ட முதல் நபர் இவர்தான் என்பதால் மருத்துவ வரலாற்றில் மிக முக்கிய ஒரு திருப்புமுனையாக இது பார்க்கப்படுது. இது போன்ற நோயாளிகள் மாண்புடன் உயிர் நீக்க உரிமையை பெற்றிருக்கிறாங்கன்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கு. இதைத் தொடர்ந்து இப்போ ஹரீஷ் ராணா காசியாபாத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க பிரியாவிடை அளித்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் நெஞ்சை உழுக்குது. सबको माफ करते हुए और सबसे माफी मांगते हुए उठ जाओ, ठीक है? எய்ம்ஸில் நோய் தடுப்பு சிகிச்சை பிரிவின் பராமரிப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். கருணை கொலைக்கான செயல்முறைகள் தொடங்கியிருக்கு.
இது மரணத்தை வேகப்படுத்துவதாக இருக்காது, மாறாக ஆறுதலையும் கண்ணியத்தையும் உறுதி செய்யும் வகையில் இயற்கையான முறையில் மரணத்தை நிகழச் செய்வதாக இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கருணை கொலை எப்படி நடக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டபடி வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும்னு எய்ம்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளிச்சிருக்கு. இயற்கையாக அவர் இறக்கத்தான் நாங்கள் அனுமதிப்போம், பதிலாக நாங்கள் ஹரிஷின் மரணத்தை நீட்டிக்க மாட்டோம், அதே போல மரணத்தை வேகப்படுத்தவும் மாட்டோம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எய்ம்ஸ்ல ராணா ஒரு பிரத்யேக அறையில் படுக்கையில் கிடத்தப்பட்டிருக்கிறார். பயிற்சி பெற்ற செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அவரது நிலையை எந்நேரமும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க. அதே நேரம் வலி மேலாண்மை மற்றும் சுகாதாரம் மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தொடர்ந்து கிடைக்கும். இருந்தாலும் அவருடைய நிலைமை மோசமடைஞ்சதுன்னா, உதாரணமாக சுவாசிப்பது சிரமமாகிடுச்சுன்னா மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க. சுவாசிப்பதை நிறுத்தினாலோ அல்லது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டாலோ வெண்டிலேட்டர்லையோ இல்லை தீவிர சிகிச்சை பிரிவுக்கோ அவரை மாற்ற மாட்டாங்க. இறக்கும் தருவாயில் அவருக்கு நர்சிங் பராமரிப்பு தான் அதிகம் தேவைப்படுமா. அவரது உடலை சுத்தமாக வைத்திருப்பாங்க. படுக்கை புண்கள் வரக்கூடாது, வலி அல்லது துன்பகரமான அறிகுறிகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. தவிர வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் எதுவும் செய்யப்படாது. உதாரணமாக இரத்த பரிசோதனைகள் அல்லது ஸ்கேன், எக்ஸ்ரே மாதிரியான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. உணவை பொறுத்தவரை அது உடனடியாக நிறுத்தப்படாது, படிப்படியாகத்தான் நிறுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இயற்கையான முறையில் அவருடைய உயிர் போக எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போதைக்கு மருத்துவர்களாலேயே உறுதியான பதில் சொல்ல முடியல. காரணம், அது ஒவ்வொரு நோயாளியோட நிலைமையை பொறுத்து மாறுபடுமா. ஹரிஷ் ராணாவுக்கு இப்போ வயது 32 தான். அதனால் சில நாட்களோ இல்லை ஒரு வாரமோ கூட ஆகலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. எந்த நேரமும் அவர் இந்த உலகை விட்டு பிரியலாம்னு சொல்லப்படுது. எங்கள் எல்லாரையும் மன்னித்து விடு, இப்போது போக வேண்டிய நேரம் இது அப்படின்னு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் அவருக்கு நெற்றியில் திலகமிட்டு குடும்பத்தினர் சொன்ன வார்த்தைகள் இவை. இந்த உலகில் பிறக்கும் எவர் ஒருவரிடமும் இறைவன் உனக்கு பூமியில் வாழ்க்கை என்பதை ஏற்றுக்கொள்கிறாயா என கேட்பதில்லை. ஏனென்றால் அது விருப்ப தேர்வு கிடையாது, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் எப்படி வாழப்போகிறோம் என்பதை நாம் தேர்வு செய்யலாம். ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய அனுமதி அளித்து வழங்கப்பட்ட 338 பக்க தீர்ப்பின் முதல் பக்கத்தில் நீதிபதி எழுதிய வாசகங்கள் இவை. தவிர தீர்ப்பின் கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டுள்ள வாசகங்கள் ஹரிஷ் ராணாவுக்கு ஏன் கருணை கொலை அவசியம் என்கிற யதார்த்தத்தை வெளிக்காட்டுகிறது. ஒருவர் இறந்த பிறகு இறுதிச் சடங்கின் போது உடலை எரிக்கும் நெருப்பையும் மனக்கவலையையும் ஒப்பிட்டு பார்த்தா மனக்கவலைதான் மிகவும் அழிவுகரமானது. இறுதிச் சடங்குல நெருப்பு இறந்த உடலை மட்டுமே எரிக்கும், ஆனால் மனக்கவலை உயிருள்ள ஒருவரை தினம் தினம் எரிக்கும். கருணை கொலையை அனுமதிக்கும் எனது உத்தரவு ஹரிஷ் ராணாவின் பெற்றோர் படும் வேதனையை முழுவதுமாக போக்காது. ஆனாலும் ஹரிஷின் இந்த நிலையால் அவர்கள் அனுபவிக்கும் துயரம் கொஞ்சமாவது நீங்கும் அப்படின்னு நீதிபதி தன் தீர்ப்பின் கடைசி பக்கத்தில் சுட்டிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது.